தாம்பரம் அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்து ஒத்திகையில் ஈடுபட்ட பிரபல வழிப்பறி கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டு கூரையில் விழுந்து வெடித்த நாட்டு வெடிகுண்டால் சேதமும் ஏற்பட்டுள்ளது. யூடியூப் பார்த்து வெடிகுண்டு தயாரித்தவர்கள் சிக்கியது எப்படி? நடிகராக வேண்டிய இளைஞர் தன்னை ரவுடி என்று நினைத்து கெத்து காட்டிய காட்சிகள் தான் இவை. கோல்டன் மணி என்று புனைப்பெயர் வைத்துக் கொண்டு சேட்டையில் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரி குளக்கரை தெருவை சேர்ந்தவர்கள் முருகன், சரோஜா தம்பதி. இவர்களின் மகள் ஷாலினிக்கு 10 நாட்களுக்கு முன்பாக குழந்தை பிறந்துள்ளது. வீட்டில் கை குழந்தையுடன் இருந்த நிலையில் திடீர் என்று பலத்த வெடி சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரை சிதறியது. இதனால் பதற்றமடைந்த ஷாலினி கூச்சலிட்டபடி வெளியே ஓடி வந்துள்ளார். வெடிகுண்டு சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்களும் வெளியே வர இளைஞர்கள் சிலர் அங்கிருந்து ஓடுவதை பார்த்துள்ளனர். சில நிமிடம் கடந்த நிலையில் பிரபல வழிபறி கொள்ளையன் கோல்டன் மணி என்ற இளைஞர் முருகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். நாட்டு வெடிகுண்டை வீசி பயிற்சி செய்யும் போது தெரியாமல் வீட்டின் கூரை மீது விழுந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார். வீட்டில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய 1500 ரூபாய் பணத்தையும் எடுத்து நீட்டியிருக்கிறார் கோல்டன் மணி. பணத்தை வாங்க மறுத்த முருகன் போலீசில் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்ததை தொடர்ந்து மணி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அங்க வந்து என்ன வழியில வந்து பார்த்துட்டு காசு கொடுக்குறேன், கை பிடிச்சுன்னு கெஞ்சுறான். அவன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி நீ விட்றா, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், விட்றா அப்படின்னு தான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி கொலையாகுது. நடந்த சம்பவங்கள் குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் அந்த பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். திருநீர்மலை அருகே பதுங்கியிருந்த மணியை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி ஓட பள்ளத்தில் தவறி விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மணியை பிடித்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஏற்கனவே வழிபறி வழக்கில் சிக்கிய மணி சிறை சென்ற நிலையில் 10 நாட்களுக்கு முன்புதான் விடுதலையாகி இருக்கிறார். மீண்டும் வழிபறி மற்றும் கொள்ளையில் ஈடுபடுவதற்காக சொந்தமாக வெடிகுண்டு தயாரித்திருக்கிறார். இப்படி தயாரித்து வெடிகுண்டுகளை வீசி சோதித்து பார்த்தபோது அது முருகனின் வீட்டு கூரையில் விழுந்து வெடித்துள்ளது. வெடிகுண்டு தயாரிக்க உதவிய மணியின் தம்பி ஸ்ரீதர், நண்பர்கள் பால், சூர்யா, வெங்கடேசன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். யூடியூபில் வீடியோ பார்த்து வீட்டில் வெடிகுண்டு தயாரித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தயாரித்த வெடிகுண்டை திறந்த வெளியில் வீசி பார்த்து பயிற்சியும் பெற்றுள்ளனர். இவர்கள் வேறு ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறார்களா என்பதை போலீசார் இப்போதே கவனித்து செயல்பட்டால் நல்லது.